அது யாருக்கும் கிடைக்காத சித்தி என்றெல்லாம் ஆனந்த கூத்தாடினான் அந்தணன். பழத்தைப் பெற்றுக்கொண்ட அந்தணன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். ஸ்நானம் செய்து பூஜைகளைச் செய்து கொண்டு நியமமாக பழத்தை புசிக்கத் தயாரானான். அப்போது அவன் உள்ளத்தில் ஓர் எண்ணம் தோன்றியது. நானோ பரம ஏழை. அடுத்த வேளைச் சாப்பாடு எங்கு கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். சாகாமலும் இளவனமாகவும் இருப்பதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? சுகத்தை அனுபவிக்க திரவியம் இருக்கிறதா? அது கிடையாது. இல்லை, யாருக்காவது நான் உதவத்தான் முடியுமா? நீண்ட காலம் வாழ்வது மூலம் பிச்சையெடுப்பதுதான் நீங்கிவிடுமா? இந்தத் தொழில் என்னை விட்டுப் போகாது. பிறரிடம் யாசகம் கேட்டே என் வாழ்வு முடிய வேண்டும். சிறிது காலமே உயிர் தரித்திருந்தாலும் மற்றவர்களுக்கு ஏதோ கொஞ்சமாவது உதவியாயிருப்பன் எவ்வளவோ மேலானவனாயிற்றே. அறிவு, உயர்ந்த பதவி போன்ற மேலான குணங்களை உடையவன் சிறிது காலம் ஜீவித்திருந்தாலும் அவன் வாழ்வு பூரணமானதாகிறது. பரந்த அறிவு, ஆண்மை, உயர் பதவி, நேர்மை போன்ற குணங்களுடையவன் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தாலும் அவன் வாழ்வு மற்றவர்களுக்கு நல்ல பலனை அளிக்கிறது. நம்மால் எரியப்படும் சாதத்தைக் கொத்தித் தின்று காகம் நீண்ட காலம் ஜீவித்திருக்கிறது. அதனால் என்ன பயன்? மேலும் சொல்லுவார்கள், அழுகிப்போன பதார்த்தங்களைக் காகம் தின்று அதிக காலம் பிழைத்திருக்கிறது. ஆகவே கீர்த்தியும் நேர்மையும் உடைய மனிதர்களால் நடத்தப்படும் வாழ்க்கையே உண்மை வாழ்வு எனப்படுவது. பிறருடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும்படி தன் வாழ்க்கையை நடத்துபவனே உண்மையாக வாழ்பவன்.